நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 3 விரைவு ரயில்களின் நேரத்தை மாற்றியும் வேகத்தை அதிகரித்தும் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, என்ன தகவல் அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் தகவல், ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்படும் போட் மெயில் விரைவு ரயில் சார்பான தகவல். வண்டி எண் 16752 ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்படும் போட் மெயில் விரைவு ரயில். இந்த வண்டியானது தினசரி இயக்கப்படுகிறது. இந்த வண்டி ராமேஸ்வரத்தில் மாலை 5:25 மணிக்கு புறப்படுது. மண்டபம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை வழியாக சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலையில் 7:25 மணிக்கு வந்து சேருது. இந்த ட்ரெயினானது முன்னாடி ராமேஸ்வரத்திலிருந்து மாலையில் 5:20 மணிக்கு புறப்பட்டது. இப்போ 5 நிமிஷம் 5:25 மணிக்கு இந்த வண்டியானது ராமேஸ்வரத்தில் கிளம்புது. சென்னை எழும்பூருக்கு முன்னாடி 7:20 மணிக்கு வந்து சேர்ந்தது. இப்போ 5 நிமிஷம் தாண்டி 7:25 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு இந்த வண்டியானது வந்து சேர்கிறது. புதிய பாம்பன் பாலம் திறக்கப்படும் வரை இந்த வண்டியானது மண்டபம் வரை இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இரண்டாவது தகவல், கோவை ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படும் வாராந்திர ரயில் சார்பான தகவல். இரு மார்க்கத்திலும் முறையே 30 நிமிடங்கள் மற்றும் 20 நிமிடங்கள் குறைத்து இந்த வண்டியானது இயக்கப்படுகிறது. வண்டி எண் 16618 கோவை ராமேஸ்வரம் வாராந்திர ரயில் செவ்வாய்க்கிழமைகளில் இயக்கப்படுகிறது. இந்த வண்டியானது கோவையில் இரவு 7:45க்கு புறப்படுகிறது. திருப்பூர், ஈரோடு, கரூர் வழியாக ராமநாதபுரத்திற்கு அதிகாலை 4:25 மணிக்கு வந்து சேர்கிறது. ராமேஸ்வரத்துக்கு காலையில் 5:45க்கு வந்து சேருது. முன்பு இந்த ரயிலானது ராமேஸ்வரத்துக்கு காலையில் 6:15க்கு தான் வந்தது. இப்போது 30 நிமிடங்கள் வேகம் அதிகரிக்கப்பட்டதால் முன்னதாகவே 5:45க்கெல்லாம் இந்த வண்டியானது ராமேஸ்வரம் வந்து சேர்ந்துருது. அடுத்து மறுமார்க்கத்தில் வண்டி எண் 16619 ராமேஸ்வரம் கோவை வாராந்திர ரயில் புதன்கிழமை இயக்கப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் இந்த வண்டியானது இரவு 7:30க்கு புறப்படுது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருப்பூர், ஈரோடு வழியாக கோவைக்கு அதிகாலை 6:30 மணிக்கு வந்து சேருது. முன்பு இந்த வண்டியானது ராமேஸ்வரத்தில் 7:10க்கு புறப்பட்டது. இப்போது இந்த வண்டியானது 7:30 மணிக்கு 20 நிமிடங்கள் தாமதமாக புதிய அட்டவணைப்படி புறப்படுகிறது. இந்த வண்டியை புதிய பாம்பன் பாலம் திறக்கப்படும் வரை மண்டபம் வரை இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மூணாவது தகவல், ராமேஸ்வரம் திருச்சி இடையே இயக்கப்படும் முன்பதிவில்லா விரைவு ரயில் சார்பான தகவல். பயண நேரம் 20 நிமிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. வண்டி எண் 16850 ராமேஸ்வரம் திருச்சி இடையே இயக்கப்படும் முன்பதிவு இல்லாத விரைவு ரயில். ராமேஸ்வரத்தில் மதியானம் 2:50க்கு இந்த வண்டியானது புறப்படுது. ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, காரைக்குடி வழியாக திருச்சிக்கு ராத்திரி 8:05க்கு வந்து சேர்கிறது. இந்த ரயிலானது ராமேஸ்வரம் முதல் காரைக்குடி வரை உள்ள ரயில் நிலையங்களில் தற்போதைய நேரத்தில் 30 நிமிடங்கள் வரை நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் திருச்சிக்கு 5 நிமிடங்களுக்கு முன்னாடியே புதிய அட்டவணைப்படி இந்த வண்டியானது வந்து சேர்கிறது. இந்த வண்டியும் புதிய பாம்பன் பாலம் திறக்கும் வரை மண்டபம் வரைவே இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 வண்டி தான் இப்போ தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்கிற மாற்றமான வண்டிகள். மக்களே, இந்த மாற்றத்தை தெரிஞ்சு உங்கள் பயணத்தை முடிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.